தமிழகத்தில் மிக பெரும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு மக்கள் போராட்டமாக தன்னெழுச்சியோடு நடைபெற்ற பல்வேறு போராட்டங்களின் பலனாக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசின் ஒப்புதலோடு இந்த ஆண்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. அந்த ஜல்லிக்கட்டில் பல்வேறு விதங்களில் மிருகவதை நடைபெற்றிருப்பதாக பீட்டா நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருக்கிறது. அது பற்றிய அண்மை செய்திகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் இந்த ஆண்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் மிருகவதை நடைபெற்றிருப்பதாக பீட்டா கூறியிருக்கிறது. வழக்கு தொடர்ந்திருக்கிறது. தமிழக பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சட்ட திருத்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் விலங்கு நல அமைப்பான பீட்டா சார்பில் இதுகுறித்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தல்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் நீதிமன்ற அறிவுறுத்தல்களுக்கு புறம்பாக பல்வேறு விதி மீறல்கள் நடைபெற்றிருப்பதாக பீட்டா தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருக்கிறது. எனவே தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேறிய திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று தன்னுடைய வழக்கில் பீட்டா கோரிக்கை வைத்திருக்கிறது. இது பற்றி விரிவாக பேசுவதற்காக நம்முடைய டெல்லி செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். நிரஞ்சன், பீட்டா அமைப்பு தொடர்ந்திருக்கக்கூடிய இந்த வழக்கின் முழுமையான பின்னணியையும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருப்பதையும் சொல்லுங்கள். கணேஷ், இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் தமிழக அரசிற்கும் சரி, இந்த ஜல்லிக்கட்டிற்காக போராடியவர்களுக்கும் ஒரு நிரந்தர ஒரு தீர்வு கிடைத்ததாக பெரிய அளவில் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்த வேளையில் தமிழக அரசு இந்த தமிழக அரசு சட்டத்தில் இருக்கக்கூடிய மிருகவதை தடுப்பு சட்டத்திற்கு சில திருத்தங்களை கொண்டு வந்து ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி வழங்கக்கூடிய அந்த சட்ட திருத்தத்தை மேற்கொண்டிருந்தார்கள். இதற்கு எதிராக கடந்த வருடமே விலங்குகள் நல வாரியம் மற்றும் கூப்பா உள்ளிட்ட சில அமைப்புகள் தொடர்ந்து மனுக்களை தாக்கல் செய்திருந்த நிலையில் பீட்டா தான் ஆரம்பத்திலிருந்தே இதில் மௌனம் சாதித்து வந்தார்கள். அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து நாம் அவர்களிடம் இது தொடர்பாக தொடர்ந்து தொடர்பிலே தான் இருந்து வந்தோம். அதற்கு நாங்கள் ஜல்லிக்கட்டு நடைபெற்ற பொழுது பல்வேறு விலங்குகள் வதையானது நடைபெற்றது. எனவே அது தொடர்பான பல்வேறு முக்கியமான விஷயங்களை நாங்கள் சேகரித்து வருகின்றோம். எனவே அதற்காக அந்த ஆதாரங்கள் அனைத்தையும் நாங்கள் சேகரித்த பின்னர் உச்சநீதிமன்றத்தை நாங்கள் அணுகுவோம் என்றும் அவர்கள் கூறியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் பீட்டா அமைப்பு இந்த ஜல்லிக்கட்டிற்கு எதிராகவும் அந்த ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு ஆதரவாக தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திருத்த சட்டத்திற்கு எதிராகவும் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் ஜல்லிக்கட்டிற்கு நிரந்தர தடை விதிக்க வேண்டும், இதில் மிருகவதை என்பது அதிக அளவில் இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை இன்னும் சற்று நேரத்தில் நாம் மிக விரிவாக பார்க்கவிருக்கின்றோம். ஆனால் தற்பொழுதுக்கு உச்சநீதிமன்றத்தின் முன்பாக அவர்கள் விரைவில் இது தொடர்பாக, அதாவது இந்த மனுக்களை மிக விரைவாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைக்கவிருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு சட்ட வல்லுநர்களை கொண்டு இந்த மனுக்கள் தயாரிக்கப்பட்டிருப்பதாக பீட்டா அமைப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடைபெற்ற பொழுது ஒவ்வொரு இடத்திலுமே நாங்கள் தனித்தனியாக பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை எடுத்திருக்கின்றோம். அந்த ஆதாரங்கள் அனைத்துமே முழுமையாக உச்சநீதிமன்றத்தின் முன்பாக நாங்கள் சமர்ப்பிக்கவிருக்கின்றோம். அவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் நீதிமன்றம் இதில் என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம். கடந்த ஆண்டு பல்வேறு சட்ட சிக்கல்கள் இருந்ததன் காரணமாக எங்களால் இந்த ஜல்லிக்கட்டிற்கு தடை பெறுவது என்பது சற்று தள்ளி போயிருக்கிறது என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். உச்சநீதிமன்றத்தின் முன்னால் வரும்பொழுதுதான் இதற்கு தமிழக அரசும் சரி என்ன மாதிரியான பதில்களை கொடுக்க போகிறது என்பதை நாம் பார்க்க முடியும். கணேஷ், நிரஞ்சன், தமிழகத்தில் இந்த வருடம் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் மிருகவதை நடந்திருப்பதாகவும் ஜல்லிக்கட்டை நிரந்தரமாக தடை செய்ய வேண்டும் என்றும் கோரி பீட்டா மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறது. வழக்கு ஒன்றை தொடர்ந்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தில். இது பற்றி விரிவான தகவல்களை தந்ததற்கு நன்றி.